வாங்க, நீங்க தான் அனீஸ் அப்பாங்களா? வாங்க உட்காருங்க. ஆமாங்க, நான் தான் அனீஸ் அப்பா. பையன் எப்படி நல்லா படிக்கிறாங்களா? கிளாஸ்ல எப்படி இருக்கான்? அத ஏங்க கேக்குறீங்க? நான் தான் அவனுக்கு தமிழ் பாடம் எடுக்கிறேன். போன வாரம் தான் அற இலக்கியம் நடத்தி முடிச்சேன். அற இலக்கியம் நடத்தி முடிச்சேன்னு மீதி அற இலக்கியம் எப்ப நடத்துவீங்கன்னு என்கிட்டயே தைரியமா கேக்குறான். இதெல்லாம் கூட பரவாயில்ல, தமிழ்ல முதல் எழுத்து என்னன்னு அவன்கிட்ட கேளுங்களேன். சொல்றா, தமிழ்ல முதல் எழுத்து என்ன தரா? தா. தா மீ இல்ல முதல் எழுத்து தா. பாத்துக்கங்க இவன் படிக்கிற லட்சணத்தை. இங்கிலீஷ் டீச்சர் இதே மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல முதல் எழுத்து என்னன்னு அவன்கிட்ட கேளுங்கண்ணே. கேக்குறாருல, சொல்றா இங்கிலீஷ்ல முதல் எழுத்து என்னதுரா? பாருங்க, பிறந்த குழந்தை கூட இன்னைக்கு ஏஃபா ஆப்பிள்னு படிச்சுக்கிட்டு. இவனா பாருங்க, சயின்ஸ் புக்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல மெழுகுவர்த்தியின் திரியை கொளுத்தவும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இவன் என்ன பண்ணிருக்கான், புக்ல இருக்க அந்த மெழுகுவர்த்தியோட திரியை கொளுத்தி புக்கே எரிச்சிருக்கான். நம்ம இந்தியா எத்தனை அறிவாளிகளால முன்னேறிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு? சரி, இந்த கணக்குல ஏதோ உனக்கு பிரச்சனை இருக்குங்களா? இல்லங்க, கணக்கு டீச்சர் கிளாஸ்ல இருக்கும்போது இவன் கிளாஸ்ல இருக்க மாட்டானே, அப்புறம் எப்படி பிரச்சனை இருக்கும்? சார், அடுத்து சோசியல் சயின்ஸ். அமெரிக்க அதிபர்னு யாருன்னு டீச்சர் கேட்டதுக்கு இவன் என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? சார், ஏதோ பள்ளி சீர் அப்படின்னு சொல்லிட்டு 2 டியூப் லைட் வாங்கிட்டு வந்தான். பள்ளி சீரா? ஓ, இவன் அந்த டியூப் லைட்டை உடைச்சத அவனே வாங்கிட்டு வந்து மாட்டி விட்டான். நாங்க கூப்பிட்டு திட்டவும். அது வந்து பள்ளி சீரா? ஏதோ ஈவினிங் ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்றான்? ஓ, சாருக்கு ஸ்பெஷல் கிளாஸா? அது பெண்கள் மேல்நிலை பள்ளி கேட்டுக்கு வெளியில சாருக்கு நடக்குது டெய்லி 1 மணி நேரம். அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. இதுல இவன் கூட 4 பேரும் சேர்ந்து ஒரு சங்கம். அதுல இவன் தலைவர் வேறையா. சங்கமா? அது ஏதோ சமூக சேவைன்னு சொன்னா. ஆமா, சமூக சேவை தான். ஹெட் மாஸ்டர் 2 பசங்களை கண்டிச்சு அடிச்சாரு. அதை இவன் வீடியோ எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ஹெட் மாஸ்டர் வேலையை விட்டு தூக்கிட்டான். நாளைக்கு உங்கள்ட்ட இதெல்லாம் நான் சொல்லி மன உளைச்சலுக்கு உண்டாக்குனேன்னு என் மேல எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீங்க சைன் போடுங்க. இவெல்லாம் எங்க திருந்த போறான்? ஒரு நாள் அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.